வெல்கம் டு நம்ம இ சேவை சேனல். நம்ம இ சேவை சேனல்ல இன்னைக்கு என்ன டாபிக் பேச போறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, முதலமைச்சர் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம். அதை பத்தி நம்ம பேசலாம். ஏன்னா நிறைய பேர் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருப்பீங்க. இன்சூரன்ஸ் எடுக்க முடியாத சூழல்ல இருக்கிறவங்க, வறுமை கோட்டில் கீழே இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தோன்னா இது ஒரு 5 லட்ச ரூபாய் வரைக்கும் மருத்துவ காப்பீட்டுல நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். அதை பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம இ சேவை சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு உதவலனாலும் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு, உங்க நண்பருக்கு இந்த மாதிரி உதவும். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க அதை ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா அவங்களுக்கு நீங்க பண்ணல கூட அவங்க பண்ணிட்டு அவங்க பயன்பெறுவான்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பதிவு பண்றேன். இப்போ முதலமைச்சர் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் பதிவு செய்யும் முறை என்னன்னா, ஒன்று மேக்சிமம் எல்லாமே மேனுவலாக தான் இருக்கும். ஆனால் அதுக்கான டாக்குமெண்ட்டே என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, அது நம்ம வருமான சான்றிதழ் வாங்கணும். அது வருமான சான்றிதழ் கிராம நிர்வாக அலுவலரிடம் குடும்ப வருமான சான்றிதழ் பெற வேண்டும். ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கீங்கன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஃபேமிலி ஹெட்டுக்கு அவங்க எவ்வளோ வருமானம் வருது, ஒட்டுமொத்த ஃபேமிலிக்கு எவ்வளோ வருமானம் வருதுன்னு சொல்லிட்டு அது வாங்கணும். குடும்ப தலைவர்கள் அட்டை இதுல ரேஷன் கார்டில் என்ன பேர் இருக்கோ அவங்க பேர் தான் பார்த்தோன்னா வருமான சான்றிதழ் வாங்கணும். இதை நீங்க மாவட்ட பதிவாளரில் போயிட்டு நான் பதிவு பண்ணிக்கணும். இது இ கார்டு வாங்குறதுக்கு இதுதான் பார்த்தோன்னா ரூல்ஸை போட்டிருக்காங்க. எதுவுமே இல்லைங்க. ஒன்று ரேஷன் கார்டு இருக்கணும், வருமான சான்றிதழ் இருந்தால் மட்டும் போதும், வேற எதுவுமே வேண்டியதில்லை. பதிவு பண்ற முறை பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைன்ல பதிவு பண்ணிக்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா கவர்மெண்டோட அஃபீஷியல் வெப்சைட்ல உள்ள லாகின் பண்ணீங்கன்னா என்ரோல்மெண்ட் ஃபார்ம் இருக்கு இல்லையா, இது கிளிக் பண்ணீங்கன்னா நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். இது பழைய இயர்து. இது இந்த ஃபார்மேட் பழைய இயர்து. இதுல எதுவும் சேஞ்சஸ் பண்ணல, ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. என்னன்னா இதுக்கும் பார்த்தீங்கன்னா வகுப்பு மட்டும் அடிஷனல் ஆட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி எதுவுமே இல்லை, பழசு மாதிரி தான் இருக்குது. இப்போ பழசு வேணுமா புதுசு வேணுமான்னு கேட்டிங்கன்னா புதுசு தான் எடுத்துட்டு போனோம். ஏன்னா விஓ சைன் போட மாட்டாரு. இதுல என்னென்ன வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வருமானம் ஆண்டு வருமானம் 1,20,000 ரூபாய்க்கு உள்ளதான் இருக்கணும். நீங்க ஒரு குடும்பத்துக்கு இதுல அப்படி இருக்கிறீங்க அப்படின்னா தகுதியான நபரா ஆயிருவீங்க. குடும்ப தலைவர் பேரு, கணவர் பேரோ தகப்பனார் பேரு, 2 பேர்ல ஏதோ ஒன்று போட்டுக்கலாம். நீங்க ஆனா பெண்ணா, தொழில், பிறந்த தேதி, வகுப்பு ஓசியா எஸ்சியா எஸ்டியா அதுல போடணும். குடும்ப அட்டை நம்பர் போடணும். ரேஷன் ஷாப்போட நம்பர், ரேஷன் ஷாப்போட நம்பர் நான் எப்படி எடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ரேஷன் கடையில் போனீங்கன்னா அது முன்னாடி போர்டில் எழுதி வச்சிருப்பாங்க அந்த நம்பர், பதிவு நம்பரு. ஒரு சில இடத்துல S99 S302 இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டாக வரும். அது எந்த நம்பருக்கு வருது அப்படின்றது நீங்கள் பார்க்கலாம். அது இங்கே எழுதிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஆதார் அட்டை உங்களோட ஆதார் நம்பர் போடணும். அதுக்கப்புறம் நிரந்தர முகவரி. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சில பேர் பர்மனெண்ட் அட்ரஸ் ஒரு இடத்துல இருக்கும், டெம்பரரி அட்ரஸ் ஒரு இடத்துல இருக்கும். நீங்கள் நிரந்தரமா எந்த முகவரி இருக்கிறீங்களோ அந்த முகவரி போடுங்க. உங்களுக்கு கைபேசி எண், பின்கோடு இதெல்லாம் போட்டுருவீங்க. இதுல குடும்ப உறுப்பினர் இதுல நீங்க சேர்த்தணும். இது கிட்டத்தட்ட ஒரு 4 கேள்வி கொடுத்துருங்க. ஒரு 5 பேர் இருக்கீங்கன்னா கீழே கோடு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் என்ரோல்மெண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும். உங்க கையெழுத்து போட்டாலும் சரி, இல்லை கைரேகை வச்சாலும் சரி, கரெக்டா கையெழுத்து போட்டுக்கோங்க. அங்கீகரிக்கப்பட்ட அலுவலக சான்றிதழ் பார்த்தீங்கன்னா இது உங்களோட கிராம நிர்வாக அலுவலர் விஓன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவர் இதுல ஃபில் பண்ணி சைன் போட்டு கொடுக்கணும். இதனால பாத்தீங்கன்னா நீங்க நீங்களே ஃபில் பண்ணக்கூடாது. அவங்க நீங்க உங்களோட ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு எடுத்துட்டு போயிட்டு ஃபேமிலி கார்டில் எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா அவர் மேல இருக்கிறதெல்லாம் எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிக்கிறீங்களா செக் பண்ணிட்டு நீங்க சைன் போட்டுப்பாங்க. இந்த அப்ளிகேஷன் பணம் கொடுத்து வாங்கணுமான்னு கேட்டீங்கன்னா இல்லை, ஃப்ரீயா பண்ணிக்கலாம். நீங்களே இந்த என்ரோல்மெண்ட் ஃபார்ம் இருக்கு இல்லையா, இங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வெப்சைட்ல வந்துடும். நீங்களே பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இது காசு கிடையாது, ஃப்ரீ தான். இதை பத்தி தான் அவங்க சொல்றாங்க இந்த இடத்துல. இதுக்கப்புறம் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் பாத்தீங்கன்னா மாவட்டத்துல பாத்தீங்கன்னா தாலுகா கலெக்டர் ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, கலெக்டர் ஆஃபீஸ்ல தனி பிரிவு இதுக்கான இருக்குது. முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தோட அந்த பிரிவு எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க. நீங்க இப்போ அந்த இடத்துல இந்த ஃபார்மை கொடுத்தீங்கன்னா அவங்க எல்லாம் செக் பண்ணிட்டு வெரிஃபை பண்ணிட்டு நீங்க தகுதியான நபர் இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன்ல கொடுத்துருவாங்க. நீங்க ஆன்லைன்ல ஸ்மார்ட் கார்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு அதோட யூஆர்என் நம்பர் தெரிஞ்சாலும் சரி, இல்லை ரேஷன் கார்டு நம்பர் தெரிஞ்சாலும், பெனிஃபிட் நம்பர் எது தெரிஞ்சாலும் சேர்த்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இன்னைக்கு என்ன எடுக்கிறேன்னா, ஒரு மதுரை டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கலாம். சரி, இல்லை மதுரை தெரியலையா, பக்கத்துல எதுன்னு தெரியலன்னா சரி எடுத்துக்கலாம். தர்மபுரி எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். தர்மபுரி எடுத்துக்கிறோம். தர்மபுரியில ஒரு பெண்ணாகரம் எடுத்துக்கிறோம். பெண்ணாகரத்துல எடுத்துட்டு இங்க உங்க வில்லேஜ் நேம் வருதான்னு செக் பண்ணுங்க. இங்க வில்லேஜ் நேம் வருதான்னு பார்த்துட்டு இங்க பெண்ணாகரத்துல எடுத்துக்கலாம். இது யார் வேணா எடுக்கலாம். இப்ப நான் மட்டும் தான் எடுக்கணும் அப்படி இல்லை.
பெண்ணாகரத்தில் உங்கள் பின்கோட் தெரிஞ்சால் ஃபில்டர் பண்ணலாம், இல்லைன்னா பெண்ணாகரம் மட்டும் போதும் தான் கேட்டால் போதும். இப்போ வந்து இவ்வளோ பேர் வந்து பார்த்தோன்னா அந்த என்ரோல்மெண்ட் நம்பரில் வந்து இன்னும் நிறைய போயிட்டே இருக்கும், இப்போ லைனாக போயிட்டே இருக்கும். இதில் வந்து நீங்கள் பர்டிகுலராக நீங்கள் வந்து உங்கள் பேர் இருக்கான்னு செக் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் இது வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க, கிளிக் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ. நீங்கள் கிளிக் பண்ண உடனே அடுத்த பேஜ் போகும். பேஜ் போயிட்டு என்ரோல்மெண்ட் அது நீங்கள் வந்து லிஸ்ட் வந்து காட்டும். இப்போ வந்து இந்த என்ரோல்மெண்ட் லிஸ்ட் நேம் வந்து காட்டுருச்சா, இப்போ வந்து உங்கள் பேர், உங்கள் ரேஷனுக்கு அப்போ உங்கள் பெனிஃபிஷரி அதெல்லாம் வந்துடும். உங்களோட பெனிஃபிட் வந்து பார்த்தோன்னா 5 லட்சம் ரூபாய்க்கு இருக்கும். உங்கள் ஃபோட்டோ புகைப்படத்தோட எல்லாமே வந்துச்சு. இதெல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜென்ரேட் இ கார்டுன்னு கிளிக் பண்ணிங்களா இந்த மாதிரி வந்துடும். இதை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா பிரிண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு எதாவது அட்மிட் பண்ணிவிட்டு எதுனா ஆப்ரேஷன் பண்ணால் சர்ஜரி பண்ணுறீங்க அப்படின்னா இதை வச்சு நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். இந்த அட்டை மட்டும் கொடுத்தா போதும், அவங்களே வந்து கிளைம் பண்ணிப்பாங்க ஒரு சில இடத்துல. இல்லை நீங்கள் கூட போய் ரெக்குவயர்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் இது அப்படின்னா இதில் வந்து போயிட்டு நீங்கள் வந்து நியூ எம்ப்ளாய்மெண்ட் ரெக்வஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கான ஃபார்ம் இதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும். இது இதுக்குலாம் பெனிஃபிட்னு சொல்லிட்டு இதில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் வந்துடும். இதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அவங்களே வந்து ஆஃபீஸ்லேயே வந்து ஹாஸ்பிட்டலே கொடுத்தீங்கன்னா அவங்களே வந்து ஃபில் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஒரு சில இடத்துல அவங்களே பண்ணுறதுங்கன்னா வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த பெனிஃபிட்டை வந்து கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்கும் வந்து சேரணும். அதனால் வந்து வறுமை கோட்டில் கீழே இருக்குங்க 1,20,000 ரூபாய்க்குள்ளே இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இது பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கலாம். ஏன்னா நிறைய பேர் இன்சூரன்ஸ்க்கு வருஷத்துக்கு வந்து 5,000 10,000 அப்படின்னு சொல்லி போகிறதோட இது கவர்மெண்ட் சார்பிலே வந்து நம்மளுக்கு வந்து 5 லட்சம் வரைக்கும் இருக்குது. இது இல்லாமல் இன்னும் வந்து பெனிஃபிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்குது. உறுப்பு மாற்றுறதுக்குலாம் வந்து 22 லட்சம் வரைக்கும் கொடுக்குறதா வந்து ஆல்ரெடி தகவல் வெளியே இருக்குது. அதனால் நீங்கள் வந்து இந்த அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது கருத்தில் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கலாம். பாய்.